கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும். அவருடைய துதி எப்பொழுது நம்முடைய வாயில் இருந்து கொண்டே இருக்கணும். சந்தோஷமா இருக்கும் போது மட்டுமல்ல, வேதனையோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு, துயரத்தோடு, வியாதியோடு கூட இருக்கும் பொழுதும் கூட நாம் கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தரை துதிப்பதில் 2 விதங்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று சாதாரண துதி, இன்னொன்று அவரை உயர்த்தும் துதி, அதாவது மகிமையின் துதி அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க, வேலை கிடைக்கும் போது, வேலையில ஒரு முன்னேற்றங்கள் அடையும் போது, நினைச்ச காரியங்கள் நமக்கு நடக்கும் போது, எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் போது இருதயத்திலே சமாதானம், சந்தோஷம், பணம், பொருள், காசு எல்லாம் நம்மளிடத்துல எல்லாம் இருக்குது. அப்படிங்கும் போது நாம் ஆண்டவரை அப்பொழுது துதிக்கிறோம் என்றால் அது சாதாரண துதிதான். பார்த்துக்கங்க. பாருங்க, கலக்கம், துயரும், வேதனை, கஷ்டம் நமக்கு எல்லாமே எதிராக இருக்குது. எல்லாமே ஒரு வேதனைக்குரிய காரியமா இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது. எடுத்த காரியத்துல ஒரு வெற்றி நமக்கு இல்லை. நம்மளிடத்துல வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்கு, இருதயத்துல பயங்கரமான ஒரு வேதனைகள் நிறைந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்துல நாம் ஆண்டவரை துதிக்கிறோம் என்றால் அதுதான் ஆண்டவரை உயர்த்தும் துதி, அதுதான் மகிமையான துதி. பார்த்துக்கோங்க, யோபு ஒரே நாள்ல எல்லாத்தையுமே இழக்கிறார். பாருங்க, அவ்வளவு இழந்த ஒரு நிலைமையில அவங்க மனைவி சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்றாங்க. பாருங்க, யோபு கடைசியா சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார். பாருங்க, யாக்கோபுக்கு முதல் மனைவி லேயாள். ஆனா யாக்கோப் லேயால அன்பு காட்டல, நேசிக்கல சொன்னாரு. பாருங்க, ஆனால் லேயாள் இருதயத்துல ஒரு வேதனை இருந்தது. பாருங்க, நம் கணவர் நம் மீது அன்பு வைக்கவில்லையே, நம் மீது பாசம் வைக்கவில்லையே என்று ஏங்கினாள், வேதனைப்பட்டாள். பாருங்க, அப்பமா அவளுக்கு அந்த அன்பும் பாசமும் கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவள் துதியின் வழியை கண்டுபிடித்தாள். தன் பாரத்தை கர்த்தர் மேல் போட்டுவிட்டு துதிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு சமாதானம், ஆண்டவருடைய அன்பு அவளுக்கு கிடைத்தது. பாருங்க, அந்த நேரத்துல 4ஆவதாக ஒரு மகன் பிறக்கிறான். நான் கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயர் வைக்கிறாள். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தமாம். அது என்று எவ்வளவு ஒரு அருமையா நம் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? சங்கீதம் 139:14